வியாதியை சுமந்தார்ன்ற காணப்படாத ஒரு காரியம். என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தார்ன்ற அந்த காரியம். இதெல்லாம் பார்க்க முடியாத காரியம், காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். இதை குறித்த அவர் சுமந்துக்கிட்டார், அவர் எடுத்துக்கிட்டார், எனக்கு இதை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த நிச்சயம் இதில் இருந்தால் வர முடியும். அந்த நிச்சயம் தான் விசுவாசம். காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமானது காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கினார் என்கிற நிச்சயம். அவர் சாபமாகி ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார் என்கிற நிச்சயம். அவரின் நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்து எனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தார் என்கிற நிச்சயம். அவர் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு, சொல்லுங்க, அவர் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தார் என்கிற நிச்சயம். நான் பார்க்கவில்லை, வசனத்திலே அதை காண்கிறேன், மனக்கண்களால் அதை காண்கிறேன். இதை குறித்த நிச்சயம் என் உள்ளத்தில் இருக்கிறது. அதுதான் விசுவாசம். காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். அதான் தோமாட்ட இயேசு சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் நம்மளை தான் சொல்லியிருக்காரு. இல்லை பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். பார்க்கலான்னு விசுவாசிக்கிறீங்க. எப்படி விசுவாசிச்சிங்க? இங்கேருந்து விசுவாசிக்கிறீங்க. எங்கேருந்து விசுவாசிக்கிறீங்க? பைபிளில் எழுதியிருக்கு, வேத வசனம் சொல்லுது. விசுவாசினாலே அவனுக்கு இதுதான் முக்கியம். இது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? இது முக்கியம். வேற ஒரு கண் இருக்குது, உள்ளத்தின் கண், மனக்கண் அப்படின்னு வேத, அந்த கண் முக்கியம். நான் தொட்டனான்றது முக்கியம் இல்லை, நான் புரிந்து கொண்டனான்றது முக்கியம். இது குறித்த வெளிப்பாட்டை பெற்றனான்றது முக்கியம். இந்த வேத வசனம் முக்கியம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? மீட்பை குறித்து, எனக்கு உண்டானவைகளை குறித்து என்ன சொல்லுகிறது? எனக்காக என்னவெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக தேவன் என்னத்தையெல்லாம் வச்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருங்கிறத என் கண்கள் கண்டுவிட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும்.